அடுத்ததா பகவத்கீதா சாரம் முத்துலட்சுமி தம்பியான் கொள்ளை. எல்லோருக்கும் வணக்கம். நான் அர்ஜுனா, யோகத்தில் உறுதியாக இரு. உங்கள் கடமையை செய்து வெற்றி தோல்விக்கான அனைத்து இணைப்புகளையும் கைவிடுங்கள். மனதின் இத்தகைய சமநிலையே யோகா எனப்படும். இந்த ஸ்லோகத்தில் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு தனது கடமைகளின் முடிவில் பற்று கொள்ளாமல் சமநிலையுடன் செய்ய அறிவுறுத்துகிறார். அத்துடன் பற்றின்மையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறார். மற்றும் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுவதையோ அல்லது கடந்த காலத்தை நினைத்து வருந்துவதையோ காட்டிலும் தற்போதைய தருணத்தில் கையில் இருக்கும் பணியில் கவனம் செலுத்த அர்ஜுனனை ஊக்குவிக்கிறார். அவ்வாறு செய்வதன் மூலம் ஒருவர் சமநிலை மற்றும் சமநிலை நிலையை அடைய முடியும். இதுவே யோகாவின் இறுதி இலக்கு என்று அர்ஜுனனுக்கு அறிவுறுத்தியுள்ளார். பகவத்கீதையின் இந்த ஸ்லோகத்திலிருந்து நாம் நமது செயல்களில் எவ்வாறு கவனம் செலுத்த வேண்டும் என்ற முக்கியத்துவத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். தோல்வி பயம் அல்லது வெற்றிக்கான ஆசையில் மூழ்கிவிடக் கூடாது என்பதையும் நாம் மிக தெளிவாக மனதால் உணர்ந்து வாழ்க்கையின் நடைமுறையில் செயல்படுத்த வேண்டும் என்பதே எனது கோரிக்கை. நன்றி, வணக்கம்.